நிறைய பேர் தான தர்மம் செய்ய சொன்னீங்கன்னா, அன்னதானமாக இருந்தாலும் சரி, வஸ்திர தானம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு சார். நான் வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 15-20 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன் சார். இங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து நான் வருஷத்துக்கு 2 முறை போகிறேன். காசி, கயா அப்படின்னு போயிட்டு, கோகர்ணா, அதே மாதிரி கேதாரிநாத், பத்ராச்சலம் அப்படின்னு எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு அங்கே போய் தானம் பண்ணிட்டு வரேன் தெரியுங்களா. கங்கை கரையில் உட்காந்து தானம் பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன் தெரியுங்களா. அதோட என்ன சார் தானம் இருக்குது, நான் சிறப்பான தானம் பண்ணுறேன் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே தானம் நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுங்களா, முதல்ல உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க இல்லையா, வீட்டு வேலை செய்கிறவங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, உங்கள் கூடையே வேலை செய்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கு முதல்ல நீங்கள் தானம் மூலமாக அவங்களுக்கு தீர்வு தரணும். யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் பணம் கொடுக்குறீங்க, அது பிரயோஜனம் இல்லை சார். கண்ணுக்கு எதிர்க்கவே நீங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் வீட்டில் வந்து பெருக்கிறாங்க, துடைக்கிறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, சமையல் அறையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு கொடுங்க சார். அப்படிலாம் அவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நாள் அவங்க இருக்க மாட்டாங்க சார். ஒவ்வொரு மாதமும் அதே மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க சார். இதுதான் உங்களுக்கு தவறு. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க. அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள். இதை எல்லாத்த விட நீங்கள் உங்கள் கடமையை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அவங்க உங்களோட ஒன்றி இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தோடு இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக, ஒரு மகனாக மகளாக இருப்பாங்க. ஆகவே தயவு செஞ்சு தானமும் தர்மமும் ஏதோ நான் பணமும் பட்டோதோபமும் வெளிநாட்டில் போய், வெளி மாநிலத்தில் போய், வெளி ஊரில் போய் பேரும் புகழும் பண்ணி நான் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு கொடுக்கறத விட கண்ணுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஊனமுற்றவர்களுக்கு, உடல் உபாதை இருப்பவர்களுக்கு இவ்வளோ இருக்குங்க. இறந்து போன குடும்பத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது, அந்த சடலத்தை வந்து அடக்கம் செய்கிறதுக்கு கொடுக்குற பணம், இப்போல்லாம் செத்தா கூட 3 லட்ச ரூபா செலவாகும் சார். எப்படின்னு கேட்குறீங்களா, குடும்ப செலவுகள்னு நிறைய இருக்குது. அவர் ஏற்பட்ட கடன், அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நீங்களாம் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க சார். கண்ணுக்கு தெரியாமல் தயவு செஞ்சு மாலையும் இதுவும் வாங்கி போடாதீங்க. ஒரு கவரில் ஒரு பணத்தை போட்டு அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு வாங்க, இல்லை அந்த ஐயா கிட்ட கொடுத்துட்டு வாங்க. முதல்ல அவங்க வீட்டில் சாந்தியும் சந்தோஷமும் நிலவும். இதுதான் உண்மையான தானம், இதுதான் தர்மம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.